அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, ஒரு சஜ்தா ஒரு மனிதனின் முழு தக்தீரையே மாற்றிவிடும்னு நீங்க ஒருபோதும் யோசிச்சிருக்கீங்களா? இது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த ஒரு அதிசயமான தருணத்தின் கதை. மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த நாளில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஜ்தாவில் இவ்வளவு நேரம் பார்த்தார்கள். நேரமே நின்று போன மாதிரி தோன்றியது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மனசுல நினைச்சாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சஜ்தாவில் என்ன படுக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைரா, ஒரு அடிமை தனது ரப்புக்கு அதிகமாக நெருக்கத்தில் இருக்கிற நேரம் அவன் சஜ்தாவில் இருக்கும் நேரமே. வா அல்லாஹு மக்ஃபிர்லி ஜம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆகிரஹு வ அலானியதஹு வ சிர்ரஹு. இதோட அர்த்தம், யா அல்லாஹ், என் எல்லா பாவங்களையும் மன்னிக்கவும். சிறிய பாவங்களும் பெரிய பாவங்களும், முதல் இருந்த பாவங்களும் பின்னோக்கி நடந்த பாவங்களும், வெளியில் தெரிஞ்ச பாவங்களும் ரகசியமான பாவங்களும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்டவுடன் கண்களில் நீர் வழிஞ்சது. அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துவாவோட சக்தி மனசின் ஆழத்தை கூட சுத்தம் செய்து விடுது. அதுக்கு பதிலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது இந்த துவாவை சஜ்தாவில் உண்மையான நம்பிக்கையோடு கேட்டால் அல்லாஹ் அவர்களின் இதயத்தையும் அவர்களின் வாழ்க்கையும் அவர்களின் தக்தீரையும் சுத்தம் செய்து விடுவார். இன்ஷா அல்லாஹ். கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ்.